இன்னைக்கு எனக்காக வைஃப் சூப்பரான லஞ்ச் தான் எடுத்துட்டு வந்தாங்க. சேட்டுபாயம் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். மார்னிங் போல நான் கடை ஓப்பன் பண்ண கிளம்பிட்டேன். எல்லாரும் ஒரே கேள்வி கேட்பீங்க, என்ன நீங்க இன்னைக்கு கடை திறக்கிறீங்கன்னு. ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கு யாருக்கோ கல்யாணமா. ஸோ அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். அந்த 10 நாள் பாத்தீங்கன்னா நான் தான் டெய்லியும் இப்போ கடை திறக்கணும். ஸோ கடை ஓப்பன் பண்ணோடனே உள்ள வந்தோடனே லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 10 ரூபா நான் உண்டியில் எப்பவுமே போடுவேன் சாமிக்காக. அது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளா வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு கடை ஓப்பன் பண்ணாலும் எனக்கு எந்த பொருள் எங்க வைக்கணும்னு எல்லாமே எனக்கு கரெக்டா தெரியும். அதே மாதிரி ஒரு பொருளா நான் வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துல எல்லா பொருளும் வெளியே வச்சிட்டேன். வெளியே வச்சதுக்கு அப்புறம் கூட்டி பெருக்குனதுக்கு அப்புறம் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா கண்ணாடி ஸ்ப்ரே போட்டு கிளீன் பண்ணுவேன். அதே மாதிரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வைஃப் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைஃப் தக்காளி சாதம் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ சூப்பரா வைஃப் எடுத்துட்டு வந்த தக்காளி சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடையில ஃபுல்லா சுத்தமான தண்ணியால ஒரு வாட்டி மாப்பு போட்டுட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, நாங்கள் டெய்லியும் இதே மாதிரி கடையை சுத்தமாக வச்சுப்போம். அப்போ தான் கஸ்டமர் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் இருந்தது. அக்கௌண்ட்ஸ் ஒர்க்னா முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நம்மளை மீட் பண்ணதுக்காகவே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் மதியானம் போல் லஞ்சுக்கு வைஃப் வீட்டில் இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வைஃப் கிட்ட கேட்டதுக்கு கட்டி பாட்டியா, அதுக்கப்புறம் காலையில் வச்ச கொஞ்சம் தக்காளி சாதம் மிச்சம் இருந்தது. அதுவும் அது கூட பார்த்தீங்கன்னா அப்பளமாக கொஞ்சம் வெங்காயமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் மீட் பண்ண வந்தாங்க. அவங்களையும் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயும் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சாப்பிடவே இல்லை. வைஃபு கூட கரோனா கடைக்கு வந்தனால அவன் வந்தோடனே டாய்ஸோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி நானும் பார்த்தீங்கன்னா வைஃப் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா கட்டி பாட்டியாக சுட சுட வேறு லெவல் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. ஸோ இன்னைக்கு சாப்பிட்டா லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.